பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சார். பண்ணுங்க சார். படிக்க வைக்கணும். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்று போகிறேன். ஐயோ ஓகே பாருங்க. ஏதாவது பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஐடி படிக்கணும்னு ஆசை. எனக்கு சொந்த காசு 1 லட்சம் ரூபாயும் ஐடி படிக்கணும். எதுக்குமா தேங்க்ஸ்? அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு அண்ணா அதிகமாக இருக்கேன். நான் பண்ணுறேன். ஓகேவா? என்ன இருப்பாங்க கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. மே 2 கேப்டன் சமாதியில் கல்விக்கு செய்த அந்த உதவி. அடுத்து 10 நாளில் தந்தையை இழந்த மாணவியின் வீடு தேடி சென்று பாலா செய்த பேருதவி. பாலா ராகவா லாரன்ஸ் இணைந்து அடுத்தடுத்து பலரது வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சிறந்த சேவையாளருக்கான கேப்டன் விருதை மேடையில் வாங்கிய பாலா நேரடியாக அந்த அவார்டை எடுத்துக்கொண்டு மே 2ஆம் தேதி விஜயகாந்தின் நினைவு சமாதியில் வைத்து வேண்டிக் கொண்டிருந்த போது அவ்விடத்திற்கு சிறுவனோடு வந்திருந்த தாய் ஒருவர் அச்சிறுவனுக்கு கல்வி கட்டணத்திற்கான நிதி உதவி கேட்க அடுத்த கணம் யோசிக்காத பாலா உதவி செய்து அந்த தாயை ஆனந்த கண்கலங்க செய்தார். அந்த உதவி செய்து 10 நாட்களில் கடலூர் சென்ற பாலா தந்தையை இழந்து எதிர்கால கல்வி கட்டணத்திற்கு என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் மாணவி ராஜேஸ்வரிக்கு 1 லட்சம் ரொக்கத்தையும் மடிக்கணினியையும் வாங்கி கொடுத்து ஒரு அண்ணனாக நான் இருக்கிறேன் என அவருக்கு உறுதி கூறி வந்திருக்கிறார். இத்தனைக்கும் பாலா வலைதளத்தில் பார்த்துவிட்டுதான் நேரில் அந்த மாணவியிடம் சொல்லாமலேயே சென்று திடீரென இன்ப அதிர்ச்சி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.